தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஹைகோர்ட் உத்தரவுப்படி கார்த்திகை நாளில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்ததாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், துணை கமிஷனர் இனிகோ திவ்யன், உதவி கமிஷனர் கார்த்திகா, திருப்பரங்குன்றம் செயல் அலுவலர் யக்ஞ நாராயணன் உள்ளிட்டோர் ஆஜராகினர். வழக்கு குறித்து விளக்கம் அளிக்க கால அவகாசம் வேண்டுமென அரசு தரப்பில் கேட்கப்பட்டதால் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக எழுந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் GR சுவாமிநாதன் முன்னிலையில் இன்றைக்கு வந்தது. அப்பொழுது மதுரை கலெக்டரும் மதுரை டெப்டி கமிஷனர் இனிகோ அவர்களும் கமிஷனர் தேவஸ்தானம் லோகநாதன் EO லோகநாதன் அவர்களும் ஆஜரானார்கள். EO கமிஷனர் போலீஸ் லோகநாதன், யக்ஞ நாராயணன் அவர்கிட்ட நீதிபதி அவங்களை கேட்ட கேள்வி, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, இன்னைக்கு இந்த கந்தூரி விழாவுக்காக கொடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானதா இல்லது கோயிலுக்கு சொந்தமானதா என்று கேட்ட கேள்விக்கு EO அவர்கள் அது கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் இன்னும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அவங்க நீதியரசர் கேட்ட கேள்வி, அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துதான்னு கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காரணம் ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேறு யாரும் அங்கே நியமிக்கலை, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொன்னார். ஆனால் அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, கோயில் இடம் தானே கேட்டால் அவன் கோயில் இடம் தான், எப்படி பெர்மிட் பண்ணீங்கன்னு கேட்டால் அமைதியாக இருந்தார். உடனடியாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கேட்டால் எடுப்போன்னு சொன்னார். உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி விட்டார். இன்னொன்று ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது, 2 விஷயத்த நம்ம இன்னைக்கு கூட ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணல யாருமே. அவங்க 2 விஷயத்த நான் மறக்க மாட்டேன். ஒன்று, கமிஷனர் நான் இங்கே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட கலெக்டர் 144 போட்டு அங்கே நிறுத்துறாரு. கோர்ட் ஆர்டரை மீறி நிறுத்தக்கூடிய பவர் அவருக்கு யார் கொடுத்தது? ஒன்று, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று, அடுத்த நாள் அந்த 144 நானே குவாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட போலீஸ் கமிஷனர் அங்கே யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த 2 செயல்களை மட்டும் என்னால் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க முடியாது. அதற்கு உண்டான ஆவணங்கள், அவங்க மன்னிப்பு, எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை அதை நான் விட முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அது சார்பாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே AIG என்ன சொன்னார், டைம் கொடுங்க, 2ஆம் தேதி வரைக்கும் நான் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன், அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்கள் இஷ்டம், பண்ணுங்க, எனக்கு 2ஆம் தேதி நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டாரு. ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது இந்த 2 விஷயம்தான். கலெக்டரையும் கேட்டார், கமிஷனரையும் கேட்டார். இந்த 2 விஷயத்தையுமே கலெக்டர் அவர்களே நீங்களா இந்த ஆர்டர் போட்டிங்களா, இந்த 144 ஆர்டர் நீங்களா போட்டிங்களா, யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்கு கலெக்டர் நானாக தான் போட்டேன் அந்த ஆர்டர்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இனிகோ அவருக்கு போலீஸ் அவருக்கு கேட்டதுக்கு நானே தான் போட்டேன், யாரோட நிர்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. EO அவர்களை கேட்டதுக்கும் யாரோட நிர்பந்தம் இல்லை, நாங்களாக தான் இந்த ஆர்டர் போட்டோன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது அவங்க செய்த செயலுக்கு அவங்களே பொறுப்புன்றதை இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது கண்டெம்ட் வருமா வராதா அப்படிங்கிறத 2ஆம் தேதி நான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று என்னென்னா, எங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி வருதுன்னா, அத்தனை பேர் இருக்க த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மீடியா முன்னாடி ஒரு போலீஸ் காவலர் அந்த கமிஷனர் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கான்சிக்வன்சஸ் we are ready to face the consequences சொல்லிட்டு இங்கே பின்னாடி நாங்கள் பண்ணலை, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியாது. கண்டெம்ட்ன்றது கண்டிப்பாக கோர்ட் எடுக்கும் இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க வெளியில் பேசும்போது கோர்ட் ஆர்டரை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே இன்றைக்கி கூட அவங்க எந்த ஒரு அஃபிடவிட்டும் தாக்கல் பண்ணலை, டைம் தான் கேட்குறாங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம், LPML ஆர்டர் வரப்போது, இன்னொரு கேஸ் இருக்குது, இப்படி தான் டைம் சொல்கிறாங்களே தவிர அவங்க உணர்றதா இல்லை. அதை நீதியரசர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. என்னால் அவங்க முகத்தில் ஒரு சின்ன ஒரு இதை கூட பார்க்க முடியல, அந்த கண்டெம்ட் பண்ணாங்கன்ற அந்த ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட அந்த முகத்தில் என்னால் பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் நான் எப்படி விடுறது? நீங்கள் சொல்லுங்கள். எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோட அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் அப்படி நடக்கவே இல்லைங்க, நான் நாளைக்கே நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இப்போ கூட நின்று நான் பண்ணலை, நானே தான் பண்ணேன், யார் சொல்லியும் பண்ணலன்னு அந்த உடாசிட்டின்றார். they have got the audacity to show the face-னர் அதே வார்த்தையை சொல்லி அவங்க முகத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால 2ஆம் தேதி அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் AIG ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், 2ஆம் தேதியும் டைம் கொடுங்க, அன்றைக்கி நாங்கள் ஒரு முடிவோடு வரோன்னு. அதனால் 2ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் நடந்தது.
சந்தனக்கூடுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அந்த கேஸுக்கும் இருக்கும்? சந்தனக்கூடுக்காக போன அங்கே பக்தர்கள் இங்கே கோயில் நிலமான ஒரு மரத்தில் அந்த கொடியை கட்டியிருக்காங்க. எப்படி அங்கே போனால் 5 பேர் போனாலே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும், பப்ளிக் டிசார்டர் ஆகிடும், நாட்டை கலவரம் வந்துடும் சொன்ன நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் போய் கொடி நட்டு அங்கே கொடி கட்டும் போது அதையும் நீங்கள் கவனிக்கணும்ல. இவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் அவங்க அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அனுமதிலாம் கொடுக்கல. யார் கொடுத்தாங்க? நீதிமன்ற அனுமதி கொடுத்தது அந்த தர்காவுக்கு போக சொல்லி, தர்காவிலேருந்து இங்கே போய் சொல்லலை, தப்பு இல்லை. இவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன், நமக்குள்ளே அண்ணன் தம்பியாக பழகிறோம், நீங்கள் இங்கே கட்டிக்க நாங்கள் கட்டிக்கிறோம். ஆனால் அவங்க சொன்னது முதல்ல அவர் சொன்னது என்னென்னா, ஜிஆர் சாமி சொன்னது 5 பேர், நாங்கள் இல்லை, தேவஸ்தானத்துலேருந்து 5 பேர் யாரும் அனுப்பாதீங்க, நீங்கள் மட்டும் போய் ஒரு திரி வச்சு கொளுத்திட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு மேலே 5 பேர் கொளுத்துனா கீழே கலவரம் வரும்னு சொன்னோம். உங்களுக்கு இங்கேருந்து ஒருத்தர் போய் கொடியை கட்டுறாரு, ஏன் கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு கேட்குறது அவர்கிட்ட பதில் இல்லை. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது எல்லாத்துக்கும் பொருள், எங்களுக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு. ஏன் அவங்க ட்ரெஸ்பஸ், கிரிமினல் ட்ரெஸ்பஸ் ஏன் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு கேட்ட இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினார். கண்டெம்ட் வரும்போது இதை விடும்போது அப்போ என்னன்னா, நீ ஒரு சைடு நீங்கள் போகிறீங்க, யாரோ சொல்கிறத கேட்கறதுக்காக பண்ணுறீங்க, பதில் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அவர், ஆமாம் கட்டினாங்க உண்மை, ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல, எங்கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் வரல, வந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னது கூட இது வரைக்கும் ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு 1 வாரம் லீவில் போயிட்டேன், உடம்பு சரியில்லைன்னு தப்பிச்சிட்டாரு. ஆமாம், இது சம்பந்தமாக புகார் கொடுத்தா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் கேட்டால் எடுப்போம்னு சொன்னார். புகார் கொடுக்கணும், கொடுத்துன்னா ஈஓவை வந்து புகார் கொடுங்க, என்னுடைய உடைமையில் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து கொடி கட்டினாங்க அப்படின்னு புகார் கொடுங்க, கிரிமினல் ட்ரெஸ்பஸ் அஃபென்ஸில் கொடுங்க, அதை வாங்கினோடனே போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இது அந்த கள்ளத்தி மரம் இருக்கிறது கோவில் சொத்தா இல்ல தர்கா சொத்தா? கோவில் சொத்து. நீதிமன்ற உத்தரவுல வந்து கோவில் சொத்துன்றது இல்லை, இன்னைக்கு பழசெல்லாம் வேண்டுங்க, இன்னைக்கு கள்ளத்தி மரம்ன்றது கோயில் சொத்து. கோயில் சொத்து அங்கே எப்படி நீங்கள் கொடி கட்ட விட்டீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க முதல்ல என்னென்னா 5 பேர் வந்தாலே தாங்காது மழைன்னீங்களே, இப்போ இப்படி பண்ணுறாங்களே, அதையே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்குறேன். அன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 5 பேர் வந்தாலே நாடு தாங்காதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொடி கட்ட வரைக்கும் ஏன் விடுறீங்க? அப்போ நீங்கள் ஒரு தலைபட்சமாக நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் அவர்களை பற்றி சொன்னாங்க. அவர் இனிகோ திவ்யன் அவர்களை கேட்டாங்க, அவர் வந்து நானே தான் பண்ணேன், இந்த எல்லா முடிவுக்கும் நானே காரணம், என்னால் நான் யாரையும் சொல்லலை, நான் தான் முடிவு எடுத்தேன்னு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவர் தான் எடுத்தது முடிவு அப்படின்னு சொன்னார். அவர் தான் அன்றைக்கி எல்லோரும் பேசும்போது எனக்கு தெரியும் எந்த ஆர்டர் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து டிவிஷன் பெஞ்சில் அங்கே அலோவ் பண்ணதுக்கு டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து அந்த 140 பேர் குவாஷ் பண்ணுறாரு. குவாஷ் பண்ணிவிட்டு இன்னைக்கு நீங்கள் யார் வேணா இப்போ ஏற்றலான்னு சொல்கிறாரு. அப்போவும் அங்கே நின்றுக்கிட்டு யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் விட மாட்டேன், கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணணும்னு சொன்னதுனால அவர் அந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை, யாரையும் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை சேகர் பாபு சொன்னாரா அப்படிங்கிறத கோயில் ஈஓட்டை பார்த்து நீங்களாவது உண்மையை சொல்லுங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா இல்லை சேகர் பாபு சொல்லி பண்ணீங்களான்னு, இல்லை நான் தான் பண்ணுறேன், நான் சொல்லி தான் நானே தான் பண்ணேன் அப்படின்னு. இப்போ எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து நான் தான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. யாரும் வந்து யாரும் வேற யாரும் சொல்லி பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க தான் முழு பொறுப்பு.